ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நேத்திக்கு இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் நடந்த மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ செம்ம மேட்சாக இருந்தது. இட் வாஸ் அ ரன் ஃபீஸ்ட் சொல்லலாம். ஸோ தட் வாஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா ஈடன் கார்டன்ஸ் கிரிக்கெட் வந்து ப்ரொடியூஸ் சோ மெனி ரன் ஃபீஸ்ட் இந்த பாஸ்ட், இன்க்ளூடிங் த ஃபேமஸ் 2016 ஃபைனல், T20 வேர்ல்டு கப் ஃபைனல். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராண்ட் டே நேற்றுக்கு முடிஞ்சது. இந்தியா என்டர் த செமிஃபைனல்ஸ். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வி வில் டீகோட் எவ்ரி திங். ஏன்னா அந்த டாஸ்லேருந்து வி வில் சி எவ்ரி திங். ஸோ வெல்கம் பிரணவ், ஆதர்ஷ் அண்ட் ராம். வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் வி ஸ்டார்ட் டிஸ்கஸிங் வித் டாஸ். ஸோ டாஸ்ல என்ன, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? கரெக்டான டெசிஷனா பை இந்தியா டு சூஸ் டு போல்? ஏன்னா மெனி எக்ஸ்பர்ட்ஸ் ஃபெல்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வில் பி பெட்டர் திங். ஏன்னா லைக் வாட் டு சே, இந்தியாவுக்கு வந்து நிறைய மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் they won in this tournament. That is to be seen. Probably I think the only match they faced they lost South Africa. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது whether that was right decision at the start of the match. இப்போ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் கரெக்ட்னு, பட் what did you think at that point of time? ஸோ பிரணவ் என்ன நினைக்கிறீங்க? டாஸ் வந்து ரைட்டான டெசிஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா அட்லாஸ்ட் நம்மளுக்கு தேவையானது வின் வந்துருச்சு. வின் தானே அட்லாஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது வந்துருச்சு. அதனால டாஸ் பத்தி இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ வின் ஆர் லூஸ், டாஸ் கம்ஸ் அட் லாஸ்ட் ஒன்லி. வின்னிங் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாஸ் ஜெயிச்சாங்களோ தோத்தாங்களோ அதை பத்தி எனக்கு பெரிய விஷயமா எனக்கு தோணல. அவங்க போலிங்கோ பேட்டிங்கோ எது எடுக்கிறாங்க, எது வேணாலும் எடுத்து போட்டு அதை அவங்களுக்கு பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு அட் த மோஸ்ட் வின்னிங் தானே இம்பார்ட்டன்ட். அது பண்ணிட்டாங்கல்ல. ஆதர்ஷ், உன்னோட தாட்ஸ்? நல்ல டெசிஷன் தான். அவன் சொன்ன மாதிரி ரிசல்ட் தான் முக்கியம். பட் வெறும் டாஸ் மாத்திரம் பார்த்தாலுமே நல்ல டெசிஷன் தான். அவங்கள கம்மியாக டிஃபெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க, பட் அது பண்ண முடியல. பட் ஸ்டில் 190 வந்து கொஞ்சம் அதிகம் தான். பட் ஸ்டில் அவங்க அடிச்சிட்டாங்க, சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஈடன் கார்டன் விக்கெட்ஸ்லாம் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்காங்க சேஸ் பண்ணலான்னு. ஸோ அவங்க எடுத்திருக்காங்க. அதனால ஒரு நல்ல டெசிஷன் தான். ஓகே ராம், உன்னோட? இட் சோ ஹேப்பன்ஸ் நான் எப்பவுமே ஆதர்ஷோட பிரணவோட ஸ்டேட்மெண்ட்ஸை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரியே வருதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியே சிச்சுவேஷன் வருதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து தப்பு தாங்க சொல்லுவேன். நான் வந்து இந்த டாஸ் போது ஐ எக்ஸ்பெக்டட் டாஸ் ஜெயிச்சா சிம்பிள் டெசிஷன், ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா கிரிக்கெட்ல. இனி எனி கிரிக்கெட் மேட்ச் ஆதர்ஷ் கிரிக்கெட்டர் தான், யூ வில் அக்ரி வித் மீ. எல்லாம் ஜென்ரலி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்னா, யூ பேட் தம் அவுட் ஆஃப் த கான்டெஸ்ட். அதான் இது ஃபார்முலா. நேற்றுக்கு பொழைச்சாங்க 190 220 அந்த ஹோப் ஆன பேட்டிங் நம்ம வருவோம், அதை பத்தி பேசுவோம். பேட்டிங் வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் செக்மெண்ட் போது பத்தி பேசுவோம். அதுல இவங்க வந்து தே லிட்டரலி எஸ்கேப் 196 டார்கெட். இட் வாஸ் மியர் லக் ஆக்சுவலா. இவங்க 196 இல்லாம ஒரு 220 ஆர் 230 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, தென் தி ரிசல்ட் would have been altogether different. என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹை பிரஷர் மேட்ச். திஸ் இஸ் நாட் அ நார்மல் மேட்ச். திஸ் இஸ் a நார்மல் மேட்ச், ஒரு குரூப் மேட்ச் இல்லைன்னா சூப்பர் எயிட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னா இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஓகே உன்னோட காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீ பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும் போது எப்படி ஆடுற, சேசிங் பண்ணும்போது எப்படி ஆடுறேன்னு பார்க்கறதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும். பட் திஸ் இஸ் a ஹை பிரஷர் மேட்ச், நாக் அவுட் மேட்ச். இந்த ஆஸ்திரேலியன்ஸ் அந்த காலத்துல ரிக்கி பாண்டிங்லாம் பண்ணுவாங்க. டாஸ் பண்ணி சூஸ் டு பேட் 350 ரன் அடிச்சு ஒன் டே மேட்ச்ல கையில கொடுப்பாங்க. அவ்வளவுதான், ஆப்போனன்ட் அங்கேயே கேலி, மேட்ச் கேம் செட் மேட்ச் அப்படின்ற மாதிரி கேம் மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஸோ யூ வின் த டாஸ் மஸ்ட் வின் மேட்ச்ல நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு ஹை பிரஷர் மஸ்ட் வின் மேட்சஸ்ல வின் த டாஸ், சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கோர்ட் a very competitive total. இந்த டார்கெட் வந்து எப்படின்னா இதை அடிக்கலாம் அடிக்காமலே போகலாம், அந்த மாதிரி ஒரு டார்கெட். இட் வாஸ் a good target I would say வெஸ்ட் இண்டீஸ் செட் பண்ணது. இதுவே இது வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பத்தி நம்ம பேசுவோம். அப்போ வந்து வரும்போது ஆடின இதுக்கு வந்து they had set extra ஒரு 20 to 25 ரன்ஸ் அப்படின்னா then the result could have been entirely different. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வின் மேட்ச்னா டாஸ் வந்து சூஸ் டு பேட் தான். இதுதான் என்னோட ஃபார்முலா. யூ பேட் தம் அவுட் ஆஃப் தி கான்டெஸ்ட். அதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஃப்ரீயா வித்அவுட் எனி பிரஷர் யூ கேன் ப்ளே. சோ திஸ் இஸ் மை திங்கிங். இல்ல ஒரு நிமிஷம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதா இன்னும் சேலஞ்சிங்கா இருந்திருக்கும் இந்த விக்கெட்ல. ஏன்னா முதல் 6 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்விங் இருந்துச்சு விக்கெட்ல.
பாத்தீங்கன்னா அவங்க வெஸ்ட் இண்டீஸால ஆடவே முடியல. அதோட அவங்க இந்தியா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இல்ல. அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க நடந்ததெல்லாம். அதனால தான் அவங்க சேஸ் எடுத்திருப்பாங்க. என்ன நெனச்சாங்கன்னா, அவங்க ஒரு 140 அந்த மாரி அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போலாம்னு நெனச்சாங்க. அது நடக்கல. பட் ஸ்டில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. பட் அவங்க தே ஆர் நாட் கான்ஃபிடென்ட் இன் தேர் பேட்டிங் தான் நான் சொல்லுவேன். இப்போ இதுக்கு அடுத்த மேட்ச் எனக்கு தெரியாது. பட் இதுக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இல்ல. ஏன்னா அவங்க ஆடின பேட்டிங்லேயே நமக்கு தெரியும். பேட்டிங் வருவான்னு நான் சொல்றேன். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல டெசிஷன் தான். அவங்க கான்ஃபிடென்ட்டா இல்ல பேட்டிங்ல. ஸோ தே வென்ட் வித் பவுலிங். எது பெஸ்ட்டோ அவங்க டீமுக்கு அதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் எப்பயுமே. சும்மா பேட்டிங் எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அவங்க டீமுக்கு எது பெஸ்ட்டோ அதை எடுக்கணும். ஸோ அவங்க டீம்ல பெஸ்ட் பவுலர்ஸ் தான் இந்தியாவுக்கு. அதை அவங்க பேக் பண்ணி போனாங்க. அவங்க வின் பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி. அதான் எனக்கு தோணுது. இல்ல அது ஓகே. நானும் ஐ அக்ரி வித் ராம் ஆக்சுவலா. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ராம் சொன்ன மாதிரி புட்டிங் ரன்ஸ் ஆன் த போர்ட் ஹியூஜ் இம்பாக்ட். அண்ட் இன்னொன்னு யோசிங்க, இது வந்து வெஸ்ட் இண்டீஸ் போலிங்கும் ஜிம்பாப்வே போலிங் பெருசாலாம் டிஃபரன்ஸ் இல்ல. வெஸ்ட் இண்டீஸ் இஸ் ஷோலி பெட்டர் அது சொல்லலாம். பட் நாட் ஹியூஜ் இன் ஹியூஜ் வே. அசோசியேட் மாதிரி தான் போலிங் போடுறாங்க அவங்களும். அண்ட் கேப்டன்சி டெஸ்ட்லாம் வருவோம் நம்ம. பட் எது சொல்ல வரேன்னா நெட் செஷன் மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஆடினாங்கன்னா ஜிம்பாப்வே அடிச்ச மாதிரி 250 அடிக்கலாம், 220 230 கொடுத்துருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அவ்வளவுதான், அங்கேயே ஃபிளாட். அப்படிதான் என்னோட ஐ அக்ரி வித் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை அவங்க பண்ணல. ஓகே, எனிவே இப்போ நம்ம வருவோம். இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் வரப்போகுது. இங்கதான் நிறைய சூடு பிடிக்கும் நினைக்கிறேன் டிபேட்ஸ் எல்லாம். ஸோ எஸ், வி வில் ஸ்டார்ட் வித் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங். நான் ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த திங் விச் ஐ ஃபீல் பர்சனலி. ஒரு நிமிஷம், உங்களோட ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். 220 230 போற அடிக்கிற அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் போலிங் அவ்வளவு ஒஸ்டான போலிங்ல. நீங்க என்னமோ இந்தியா பேட்டிங் என்னமோ அவ்வளவு பிரமாதமா அடிக்கிறாங்கன்ற மாதிரி நீங்க பேசுறீங்களே. இப்போ ஓப்பனிங்ல வந்த அபிஷேக் சர்மாவும் தெரியும், இஷான் கிஷனும் என்ன பண்ணுவாங்கன்றத நாங்க ஸ்குவாட் செலெக்ஷன்லயே நானும் ஆதர்ஷம் சொன்னோம். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இது மாதிரி மெயின் வேர்ல்ட் கப் மேட்ச், அது இம்பார்ட்டன்ஸ் நாக் அவுட் மேட்சஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஷோக் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது எழுதி வச்சு சொன்னோம் நானும் ஆதர்ஷம் ஸ்குவாட் செலெக்ஷன் அப்போவே. நீங்க என்னமோ சொல்றீங்க 220 230 எல்லாம் ஈஸியா அடிச்சிருப்பாங்க, அங்கே வெஸ்ட் இண்டீஸ் பிளாட்ன்ற மாதிரி சொல்றீங்களே. வெஸ்ட் இண்டீஸ் என்ன சாமானிய டீமா? இல்ல கேள, வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் நீங்களே சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் அடிக்கலன்னா என்ன பண்ணிருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறமா நான் ஸ்டேட்மெண்ட் பத்தி சொல்றேன். இது ஒரு நிமிஷம், அதான் அந்த பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா உங்க ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துக்கிறேன். கேள, என்னோட பாயிண்ட் என்ன, சஞ்சு சாம்சன் ஓப்பனா அடிக்கல அப்படின்னா மை பாயிண்ட் இஸ் somebody else would have stood up. அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நீங்களே நோட் பண்ணுங்க, வியூவர்ஸ் அண்ட் ஆல் த்ரீ ஆஃப் யூ ஒவ்வொன்னா பாருங்க, ஒவ்வொரு மேட்சா எடுத்து பாருங்க. இந்த கேட்டதுனால சொல்றேன், யூஎஸ்ஏவோட சூரியகுமார் அதை மட்டும் தான் அடிச்சான், இது எல்லாமே ஃபிளாப். அண்ட் இந்திய டீம் விஜயிச்சு போயிட்டாங்க. நமீபியாவோட இஷான் கிஷனும் ஹர்திக் பாண்டியாவும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும். ஹர்திக் பாண்டியா ஒரு 40 வரும், இஷான் கிஷன் ஒரு 60 வரும். ஜெயிச்சு போயிட்டாங்க. இதுல தேர்ட் மேட்ச் வந்து இவங்களோட பாகிஸ்தானோட இஷான் கிஷன் மட்டும் தான் அடிப்பான். இது எல்லாம் தடவுறாங்க, ஜெயிச்சு போயிட்டாங்க. ஃபோர்த் மேட்ச் வந்து லைக் நெதர்லாண்ட்ஸோட எல்லாம் பிளாட், லைக் 80 for 4 அவங்க 13 ஓவர்ல தூவே வந்து அடிக்கிறான். திடீர்னு தூவே வந்து அடிச்சு பண்ணி கொடுத்து போயிட்டான் 160 வச்சு. இப்போ இந்த மேட்சும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜிம்பாப்வேயோட எல்லாமே அடிச்சாங்க. நான் சொல்றேன், நெட் செஷன் மாதிரி ஆயிடுச்சு ஜிம்பாப்வே போலிங். ஸோ அது மாதிரி இருந்தது. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல என்னோட பாயிண்ட் வந்து சாம்சன் ஃபெயில்ட் ஏர்லி. லைக் இப்போ நீ சொன்ன மாதிரி ஒரு 30 for 3 அப்படி வந்திருந்ததுன்னா ப்ராப்ளி குரோபின் திலக் வர்மா ஸ்டே. ஏன்னா ஒருத்தன் தான் மிஸ்ஸிங் லிங்க். நீங்க இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபார்ம் கொண்டாங்க. திலக் வர்மா மட்டும் தான் ஒன்றும் அடிக்கல. ப்ராபப்ளி அவன் சக்சஸ் ஆயிருக்கலான்றதான் என்னோட பாயிண்ட். பட் ஐ டோன்ட் ஃபுல்லி அக்ரி. இப்போ நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். வெஸ்ட் இண்டீஸ் பவர் பேக் பேட்டிங் என்ன ஒத்துக்கிறேன். ஐ கிவ் இட் யூ 100%. ஏன்னா எனக்கே ரொம்ப பிடிக்கும் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங். பட் ஆனா போலிங்ல வந்து ரியல் காஸ் ஆஃப் கன்சர்ன். அப்புறம் நீயே பாரு, அவங்க போலிங் வந்து they have got Gutegesh Moti, சூப்பர் ஸ்பின்னர், நோ டவுட், ஹை குவாலிட்டி, அவன் நல்ல குவாலிட்டி. அகில் ஹுசைன் பவர் பிளேல போடக்கூடியவன், சூப்பர் குவாலிட்டி ஸ்பின்னர். அவ்வளவுதான் இருக்காங்க அவங்ககிட்ட. இந்த ஹோல்டர், சமார் ஜோசப், ரொமாரியோ ஜோசப் எல்லாம் போலிங் போட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பிளாட் பிட்ச்ல வந்து போட்டு கொடுக்குறான், லெக் சைட்ல அடின்னு அடிக்கிறாங்க போட்டு. ஸோ அவங்க போலிங் வந்து நாட் அப் டு த மார்க். இப்போ ராம் சொன்ன மாதிரி 230 அப்படி இந்தியா அடிச்சிருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் ரியல் டஃப் சேலஞ்ச். ஏன்னா நம்ம போலர்ஸ்ல வந்து ஆதர்ஷன் பிரணவ் இன்னொன்னு பாருங்க, நம்ம போலிங் அதே மாதிரி தான் இருக்கு. எல்லா மேட்சுமே இந்த 5 மேட்ச்லயுமே 2 பேர் ஸ்டெப் அப் எவ்ரி மேட்ச். மீதெல்லாம் வழங்குறாங்க. சில மேட்ச்ல ஹர்ஷீப் சிங் நல்லா போட்டுறான், வருண் சக்கரவர்த்தி வழங்குறான். சில மேட்ச்ல பும்ரா நல்லா போடுறான், ஹர்திக் பாண்டியா வாங்கலாம். அந்த மாதிரி மாத்தி இதே ஒரு காம்பன்சேட்டிங் தான் தோணுது. எப்படியோ வந்துடுறாங்கப்பா. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது லாஜிக். எப்படி வந்து வராங்க? நீ ஆக்சுவலா பார்த்தா ஆதர்ஷ் அண்ட் பிரணவ் சொன்ன பாயிண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இந்த மாதிரி வந்து they are not playing as a team in the sense that எல்லாமே சேர்ந்து அடிக்கிறது இல்லைன்றது பர்ஃபெக்ட்லி அக்ரி. பட் என்னோட வியூ என்னன்னா அது இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா இன்னும் 2 மேட்ச் நம்ம சொல்றோம்னா முடிஞ்சிடும் வேர்ல்டு கப்.
ஃபைனல் அடிச்சு கொடுத்துறாங்கன்னா அந்த கப் இஸ் ஓவர். அப்புறம் நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஒருத்தன் தான் அடிச்சான். ஆனா முடிஞ்சிடும் வேர்ல்டு கப். அதான் என்னோட பாயிண்ட். லைக் ஸோ இது இப்பவே நம்ம இவ்வளோ லென்த்தியா போகுது. இப்போ நம்ம வரும் அடுத்த டாபிக்ல வரும். நான் வந்து ஐ வில் ஓப்பன் அப் வெஸ்ட் இண்டீஸ் இது பேட்டிங் லைன் அப். அப்போ நம்ம இன்னும் நிறைய பேசுறது கிடைக்கும். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங். ஸோ பாத்தீங்கன்னா 6 ஓவர் பேட்டிங்காப்பா ஆனாங்க அவங்க. எப்பா 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 அதான் ராம் சொல்லுவானே தேய்ச்சி எடுத்துட்டாங்கன்னு. இல்ல எனக்கு ஒன்னே புரியவே இல்லை ஆக்சுவலி. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ சூரியகுமார் டிட் அ பிரில்லியன்ட் டாக்டிக். எவ்வளவு கேட்ச் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஹோப்போட கேட்சா சேஸோட கேட்சா ஞாபகம் இல்ல. அபிஷேக் சர்மா வந்து கையில வந்ததை விடுவான். அது ஐ திங்க் ஹோப்னு நினைக்கிறேன். இஃப் ஐ நாட் ராங் தெரியல. அது ஒரு கைக்கு வர கேட்ச விடுவான். அடுத்து சேஸோட ரன் அவுட் வருண் சக்கரவர்த்தி கைக்கு வந்துருச்சு. அதை தூக்கி அவன் அடி போட்டு இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் என்ன ரன் அவுட் அவங்க பிளான் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன்பா. எப்போ வந்து ஹோப்பும் சேஸும் பேட்டை தூக்கின்னு வந்தாங்களோ அப்பா நமக்கு ஜாலிக்கு ஜில்காதான்ப்பா. நீங்க அவனை நெக விட்டுருங்க 2 பேரையும். ஏன்னா நீங்க 3 பேருமே பாருங்க, பிரணவ், ஆதர்ஷ், ராம். சேஸ் வந்து இஸ் ஓப்பனிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இஸ் இன்டர்நேஷனல் கரியர். ஸோ வந்து எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் இஸ் நாட் அ கிரேட் பிளேயர் அண்ட் ஆல். லெட்ஸ் பி ஃப்ராங்க். ஏன்னா அவன் வந்து இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். ஈ கேனாட் கிளியர் த பவுண்டரி ஈஸிலி. அதெல்லாம் கிளீனா இருக்கு. அண்ட் ஹோப் வந்து தடவுறான் வர மேட்ச் எல்லாம். ஹோப் வந்து டசன்ட் ஹேவ் எனி ஹோப் அட் ஆல். டீமுக்கே அவன் மேல ஹோப் இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு அவனோட பேட்டிங். ஸோ என்ன நினைக்கிறீங்க பவர் பிளேல வந்து? ஐ வுட் சே இட் இஸ் ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஐ ஹவ் சீன். ஏன்னா எஸ் தேர் வாஸ் சம் ஸ்லைட் ஸ்விங் ஆன் ஆஃபர், அதெல்லாம் ஓகே அக்ரீட். பட் யூ ஹேவ் டு ஷோ இன்டென்ட்டே கிடையாது சுத்தமா. நீங்க சரி ஸ்விங் ஆகுதுன்னா பேட் கேப்லயே அடிக்க பாரு, தொட்டு விட பாரு, நேரா கொடுக்குறான் ஃபீல்டர். இந்த எடுத்துக்கோ அடி. அவன் சூரியகுமார் கிளவரா வந்து போர்டு அக்ஷர் பட்டேல் 2 ஓவர். ஏன்னா நியூ ஹெட்மயர் வந்துட்டான்னா அக்ஷர் பட்டேல் த்ரெட்னு. ஏன்னா அக்ஷர் பட்டேல் இஸ் அ போலர் ஹூ கேன் பி எக்கனாமிக்கல். ஸோ அந்த எக்கனாமியை யூஸ் பண்ணி அவன் பவர் பிளே தள்ளிடலாம். சூப்பரா தள்ளிட்டான். ஹோப்புக்கும் ஆட தரல, சேஸுக்கும் ஆட தரல. அந்த மாதிரி ஆயிடுச்சு பவர் பிளே. ஐ மீன் அக்ஷர் பட்டேல். ஸோ கிளவர் கேப்டன்சி நான் நினைக்கிறேன். ஸோ எஸ் ஆதர்ஷ் உன்னோட பாயிண்ட் என்ன இதை பத்தி? வரேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க எப்படி ராஸ்டன் சேஸ் நேத்திக்கு அவர் பெஸ்டா ஆடினாரு. நீங்க அவரை எப்படி நீங்க சொல்றீங்க எனக்கு தெரியல. சேஸ் நல்லா ஆடலையா உங்களுக்கு? சேஸ் நேத்திக்கு சூப்பரா ஆடினா. நான் அதான் சொல்றேனே, நான் பத்தி நான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன், சேஸ் என்ன கான்ஃபிடன்ஸ் இருப்பான்னு தெரியாதுங்கிறேன். இல்ல சி ஹோப் வந்து ரேர் ஃபெயிலியர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த அடிச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு, அவர் மட்டும் தான் ரெகுலரா அடிச்சிட்டு இருக்காரு ரொம்ப நாளா. ஓகேவா, இது ஒரு ரேர் ஃபெயிலியர். அதோட அவங்களுக்கு நியூ பால்ல அமுக்கணும் தான் அவங்க ஆடுறாங்களே. முதல் 8 ஓவர் ஆடணும்னு நினைச்சாங்க, 8 ஓவர் ஆடிட்டாங்க. ஏன்னா அவங்க வேற யாருக்கும் நியூ பால் ஆட தெரியாது. சிம்ரன் ஹெட்மேருக்கு ஆட தெரியாது, ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்டுக்கு ஆட தெரியாது. யாருமே நியூ பால் ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது. ஆனா அவங்க என்ன அவங்க பண்ண பிளான் அவங்க 190 வந்துருச்சு. அவங்க பவுலிங்ல தான் தப்பு, பேட்டிங்ல எதுவுமே தப்பே கிடையாது. அவங்க பவுலிங் அவங்க வேண்டியது அந்த 30 பால். ஷாய் ஹோப் ஆடினது பாலை ஓல்ட் ஆக்கிறதுக்கு மாத்திரம் தான் ஆடினாரு. அதை அவர் ரோல் அவர் பண்ணிட்டாரு. நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். பாரு ஆதர்ஷ், நீ லாஜிக்கா பாரு. நீ சொல்ற பாயிண்ட் ஓகே. இஃப் யூ வாண்ட் டு ப்ளே தி நியூ பால்னா யூ ஹேவ் டு ஷோ சம் இன்டென்ட்ல. 6 ஓவர்ல உனக்கு பவர் பிளே கொடுத்துருக்காங்க. யூ கேன் ப்ளே டிஃபென்ஸ், நான் இல்லைன்னே சொல்லல. பட் 33 பால்ஸ்ல நீ 32 ரன்ஸ் அடிக்கிறானா ஒரு கேப்டனா? சரி போஸ்ட் மேட்ச்ல நீ என்ன சொல்லிருக்கணும்? எஸ் ஐ டிட் தி மிஸ்டேக், நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்செப்ட் பண்ணிடலாம். நீ யூ ஆர் புட்டிங் தி ப்ளேம் ஆன் தி லோயர் ஆர்டர். நீ வந்து அவன் சொல்றான் பாரு, கேளு அவனோட ஸ்பீச்சை. இந்த மாதிரி we could have got few runs in the end. யோ லாஸ்ட் 5 ஓவர்ல 25 ரன், 75 ரன்ஸ் லாஸ்ட் 5 ஓவர்ஸ். இதோட என்ன ஃபினிஷிங் கிடைக்க முடியும் ஒரு டீமுக்கு? நீ வந்து கட்டையா வச்சு டிஃபென்ஸ் ஆடி இந்த ஓப்பனிங்ல. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா இது நம்ம ஓப்பனா பேசுறதுதான் பெட்டர். பிகாஸ் நீ சொல்ற பாயிண்ட் ஐ அக்ரி. ஸ்விங்லாம் இருந்தது, இனிஷியல் ஸ்விங்லாம் கொஞ்சம் இருந்தது. பட் யூ கேனாட் கீப் பிளேயிங் டிஃபென்ஸ். இதே பாரு ரோஷன் சேஸ், கரெக்டா சொன்ன. ரோஷன் சேஸ் ஒரு பாயிண்ட் இதை பாரு, எங்க அடிக்கணும் அந்த பும்ராவெல்லாம் லேப் ஷாட் அப்படியே தூக்கி அப்படியே அடிச்சாரு மேல. ஸோ அதெல்லாம் எவ்வளவு டேக் ரிஸ்க். சரி பும்ரா உனக்கு ஆட தெரியல, அவன் ஒரு ஓவர் போட்டான் பும்ரா, ஓகே. அக்ஷர் பட்டேலையும் போடுற, ஹர்திக் பாண்டியாவையும் போடுற, ஹர்ஷ்தீப் சிங்கையும் போடுற அப்படின்னா இட் இஸ் குவைட் அன்பிலீவபிள். அதனாலதான் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி 220 அடிச்சிருந்தாங்கன்னா ஈஸிலி காட் 220. 196 பியூட்டிஃபுல் ஸ்கோர். நீ சொன்ன மாதிரி ஐ அக்ரி வித் யூ. நான் நிஜமா ஓப்பனா சொல்றேன்னா ஐ அக்ரி. ஐ தாட் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் வித் ரியல் சான்ஸ். இந்தியாவுக்கு காலி அவங்க நினைச்சேன். நான் அது உண்மையை ஒத்துக்கணும். பட் எவென்ச்சுவலி இட் ப்ரூவ்ட் லெஸ் 25 ரன்ஸ் லெஸ் ப்ராபப்லி. அதுக்கு சொல்றேன். அண்ட் மோரோவர் வின் பண்ணியிருந்தா கூட ஐ எம் நாட் பர்சன் ஹூ சேஸ் ஓகே வின் பண்ணிட்டாங்க, அந்த மிஸ்டேக்லாம் நம்ம பேச தேவையில்லைன்னு. ஐ வுட் சே எஸ் இட் வாஸ் அ பேட் மிஸ்டேக். ஏன்னா ஓப்பனிங்ல யூ டு செட் த டெம்போ ஆர் யூ டூ டிஃபென்ஸ் ஆடு, சிங்கிள் கூட கேப்பை பார்த்து அடிக்க பாரு 4. எதுவுமே அவன் பண்ணல. ஹோப் கொடுக்கல, காலி ஆயிட்டாங்க அப்படின்றதான் என்னோட இது. யூ கேன் கண்டினியூ. எனி ஒன் வாண்ட்ஸ் எல்ஸ் டு கண்டினியூ? போய் லாஸ்ட் மேட்ச் பாருங்க சவுத் ஆப்பிரிக்காவோட. ஷாய் ஹோப் ஆடல, என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஃபார் 5 83 ஃபார் 5
ஓகே, ஷாய் ஹோப் ஆடல போன மேட்ச். அதுக்கு முந்தின எல்லா மேட்சும் ஆடினாரு, ஸ்டார்ட் கிடச்சிருச்சு. முதல் 10 ஓவர்ஸ் 80 ஃபார் 2 அந்த மாதிரி தான் எல்லா மேட்சுமே இருப்பாங்க. ஸோ ஷாய் ஹோப் அவர் ரோல் பண்ணிட்டாரு. என்னதான் அவர் ஸ்ட்ரைக் ரேட் கம்மி தான் ஒத்துக்கிறேன், பட் ஸ்டில் 1-2 அவங்க அடிப்பாங்க. கடைசி 10 ஓவர்ஸ் அவங்க இருக்கிற பேட்டிங்க்கு 120 ரன்ஸ் இஸ் ஆன் த போர்டு. ஈஸியாக 120 அடிப்பாங்க லாஸ்ட் 10 ஓவர்ஸில். அதை அவங்க பண்ணிட்டாங்க. 5 ஓவர்ஸ் 75 நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ரிஸ்க் மேலே? அவர் பாட்டுன்னு ஆடிட்டே போயிருக்கலாம். அதர்ஸ் வேற என்னோட பாயிண்ட் என்னன்னா 33 பால்ஸ் நீ ஆடி இருக்க. நீ வந்து ஒரு இப்ப நீ எடுத்துக்கோ, இந்த எந்த ஓப்பனர் ஆகுது இந்த மாடர்ன் ஏரால பர்டிகுலரா, ஈவன் இன்க்ளூடிங் பாபர் அசாம். பாபர் அசாம் வந்து 33 பால் 32 ஆடுறது இப்ப ரேர் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு என்னாண்ட கோவத்தை காட்டுறீங்க? அவனே வந்து 33 பால் ஈ வில் ஸ்கோர் அட் சைட் ஆஃப் மோர் தென் 100, 110, 120 அட்லீஸ்ட். அது ஒரு பேர் மினிமம்ங்கிறேன். என்னோட பாயிண்ட் அவ்வளவுதான். நான் வந்து ஹோப் வந்து கட்டையை போட்டது தப்பு, அதெல்லாம் வேற பக்கம். ஓகே, நீ யூ கேன் ஜஸ்டிஃபை. அதாவது அவன் வந்து நிக்கணும் 8 எல்லாம் காலி ஆயிடுவாங்கன்னு. யூ ஸ்டே பட் யூ பிளே வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 120ங்கிறேன். 120னா இப்ப சிகர் தவான்லாம் எடுத்துக்கோங்க. ராம் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ் முன்னாடி சொல்லியிருந்தான், அதை போய் பாருங்க. சிகர் தவான மும்பை இந்தியன்ஸ் நிக்க விட்டாங்க, 20 ஓவர் நிக்க விட்டு 65 அடிச்சான்னு. ஸோ அந்த மாதிரி 65 இஸ் ஸ்கோர்ட் 50 balls or something. It was not of 70 balls. அந்த மாதிரிலாம் டீம் காலி என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் அவன பேட்டிங் பிச், அவன பேட்டிங் பியூட்டி, சரி அவன் நின்னுட்டான் ஹோப். என்னதுக்கப்புறம் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா யூ ஷுட் ஆக்சிலரேட். ஸோ ஹோப் வந்து அடி ஸ்கோர்ட் ஃபர்தர் நின்று எடுத்துட்டு போயிட்டு ஒரு 50-60 ஈக்கோ கன்வெர்டர் ப்ராப்ளம். ஏன்னா நான் ஹோப் ஐ டோன்ட் ரேட் தட் பேட்லி இன் ஜென்ரல். நீ சொன்ன மாதிரி ஐ அக்ரி வித் யூ. ஜென்ரலா அவன் இஸ் நாட் திஸ் பேட். ஏன்னா நான் சில மேட்ச் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த இதுக்கு ஐபிஎல் டீமுக்கே ஆனான். ஹி பிளேட் சம் டீசன்ட் நாக்ஸ். இந்த லக்னோக்கு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர் வித் த டீம். பட் அடி டங்கு டங்குன்னு அடிச்சான். 30-20 பால்லாம் ஆடக்கூடிய பிளேயர் அவன் வந்து. இட் வாஸ் the strike rate was a big concern for me. That's what cost them the match நான் நினைக்கிறேன். anything else Pranav, Ram, others? 100%. நான் வந்து அந்த ஹோப்பால தான் தோத்தாங்கன்னு சொல்லுவேன். அந்த மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆதர்ஸ் வந்து சொன்னா இது வந்து அவன் வந்து இயர்ஸ் டு செட் த டெம்போ. இந்த அடுத்த வரவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணி செட்டிங் த டெம்போன்னு ஒன்று இருக்கு. செட்டிங் திஸ் இஸ் நாட் த வே டு செட் த டெம்போ. நீ 32-33 பால்ல ஒரு நாக் ஆடுறதுன்றது, பவர் பிளேல இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுறதுன்றது இட் இஸ் அட்ராஷியஸ் பேட்டிங். அதுல நான் வந்து உனக்கு பால் வரலன்னு தெரியுது, யூ ஆர் நாட் ஏபிள் டு பிளே ப்ராப்பர்லி அப்படின்னு தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா சுத்தி அவுட் ஆயிட்டு போயிரு. யூ கிவ் சான்ஸ் டு அதர் பீப்புள். யூ கிவ் சான்ஸ் டு அதர் பீப்புள் ஹூ கேன் பிளே, ஹூ கேன் டியர் த போலிங் அபார்ட். ஹெட்மேயர்லாம் வந்திருந்தாலும் பேட்டி கிழிச்சு கொடுத்துருப்போம். பவர் பிளேயர்லாம் ஹெட்மேயர் வந்து பேட்டிங் ஆடிருந்தாலும் இது பண்ணி இன்னும் the score. இவன் வந்து ஹோப் ஆன் இன்னிங்ஸ் 32 of 33 balls. ஒரு இன்டெலிஜென்ட் கேப்டன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வைஸ் கேப்டன் என்ன பண்ணுவாங்கன்னா, he will ask ரோஹித் சர்மா மாதிரி கேப்டன். நான் சிகர் தவானை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், நீ சொன்னீங்க. ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, நீ அப்பா விக்கெட்டே தேவையில்லப்பா, 20 ஓவருக்கு நின்னுக்கோப்பா நீ அப்படின்னு சொல்லி 20 ஓவரும் டெலிபரேட்டா ஹோப் ஆட விடுவார். அப்ப டார்கெட் 190 கூட வந்திருக்காது. அதான பண்ணாங்க பவர் பிளேல, அதான பண்ணாங்க அவங்க 6 ஓவர்ல. they didn't dislodge at all ரெண்டு பேருமே. 6 ஓவர்ல இல்ல, நீ 20 ஓவருக்கு நின்னு கோட்றாங்க ஹோப்ப. இந்த ரோமன் பவர்ல இவன் ஹோல்டர்லாம் பின்னாடி வந்து அடிச்சா அந்த 195 196 வந்தது. ஒரு இன்டெலிஜென்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன் இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாருன்னா ஹோப்ப வந்து அப்படியே 20 ஓவருக்கு நீ தேய்ச்சுக்கோப்பா. எனக்கு ரொம்ப வசதி இருப்பா, சரியான வசதிப்பா. நீ இத மாதிரி சிகர் தவானை ஓப்பனா பண்ணி நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். சிகர் தவானை 20 ஓவருக்கு நிக்க விட்டா பாருங்க அப்படின்னு சொல்லி கண்ணவர்ல பார்த்தோம். அவன் 20 ஓவருக்கு நிக்க விட்டு இன்ஃபேக்ட் டெலிபரேட்டா அந்த மேட்ச்ல வந்து ஏன் அப்படி சொல்றான்னா, நாங்க 2 பேருமே டெலிபரேட்டா பார்த்தோம். அவன் சிகர் தவானோட கேட்ச் எல்லாம் வந்தது, எல்லாத்தையும் விட்டாங்க. எல்லாத்தையும் விட்டு ரன் அவுட்லாம் அட்டம்ப்ட்லாம் வந்தது. எதையுமே ரன் அவுட்ல பால் எடுத்து இப்படி போடுறான் அப்படின்னு அந்த ஃபீல்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், நீ ஸ்டெப்ல அடிக்காத. ஏன்னா இவன் 20 ஓவருக்கு நிக்கலாம் மேட்ச். 20 ஓவருக்கு நிக்க விட்டு வின்னு மும்பைக்கு அதான் தேவை. சோ அந்த மாதிரி ஒரு கேப்டன் இந்த மாதிரி ஒரு கால் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சூரியகுமார் யாதவ் நேற்றுக்கு அதை பண்ணல. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஒன்னு யூ செட் த டெம்போ இந்த பவர் பிளே. அபிஷேக் சர்மா மாதிரி. அபிஷேக் சர்மா இப்போ எதுவும் அடிக்கிறது இல்லை. பட் த பாயிண்ட் வித் அபிஷேக் சர்மா இஸ் அவன் பாலை வேஸ்ட் பண்றது இல்லை. அவன் பாலை வேஸ்ட் பண்ணா அவன் பாட்டு அவுட் ஆயிட்டு போயிடுறான். 1 of 3 balls 2 of 5 balls அப்படின்னு இஸ் கிவிங் சான்ஸ். அடுத்த வாரம் 1 down யாரு? இப்போ இஷான் கிஷன் போட்டு டங்கு ஒன்னு அடி அவுட் ஆயிட்டு போ. அடுத்த வாரம் வந்து யூ கேன் டேக் ஓவர் அப்படின்னு இந்த கிரீஸ்ல ஆக்கிரமிச்சு நிக்கிறதுன்றது, இந்த மாதிரி பண்றதுன்றது கிரீஸ்ல ஆக்கிரமிச்சுட்டு இப்போ நாட் ஸ்கோரிங் எனிதிங் அப்படின்னா தட் கிவ்ஸ் த ஆப்போனன்ட்ஸ் a chance in the game. அப்பா இவன் இருக்காப்பா, எல்லாம் ஜாலியா இருக்காப்பா, வருகிற வரைக்கும் பேட்டிங். இன்னொன்னு மறந்துடாதீங்க,
வெஸ்ட் இண்டீஸ்ல பஞ்சதந்திரம் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல அடுத்த வரவங்க எல்லாம் பஞ்சதந்திரம். ஹெட்மேயர், பவல், ரொமாரியோ ஷெப்பர்ட், ரூதர்ஃபோர்ட், இவன் ஒன் மோர் ஹோல்டர், ஜேசன் ஹோல்டர் தான் 5 பேர். 5 பஞ்சதந்திரம் இருக்காங்க. ஷெப்பர்ட் பேட்டிங்கே இல்ல. அதான் சொல்றேன், ஷெப்பர்ட் பேட்டிங்கே வரல இதுக்கு. இந்த ஷெப்பர்ட் ஏன் பேட்டிக்கு வரல? இவன் தேய்ச்ச தேயில என்ன ஆயிடுச்சு, இவன் பேட்டிங்கே வராம அழகா 200 கண்டெக்ட் பண்ணாங்க. இப்ப இதே இது இவன் 32 of 33 balls இல்லாம இந்த 33 பாலுக்கு ஒரு 40-45 ரன் அடிச்சுதான் வச்சுக்கோம். 45 runs if he had scored 45 or strike rate 120 125, strike rate 120 125. இன்னொரு லக்ஷ்மன் நீ சொன்னதே நான் ஃபுல்லா ஒத்துக்க மாட்டேன். பவர் பிளேயர் 2 பேர் தான் டீப்ல இருக்காங்க. நீ ரிஸ்க் எடுத்துதான் ஆகலாம், நீ தூக்கிதான் ஆகலாம். நீ அங்க போய் நின்று நான் டெப்போ செட் பண்றேன்னு தேங்க முடியாது. யூ cannot tell excuses. சிங்கிள் இது பண்ணிட்டு சிங்கிள் கொடுக்கறது நீ எது டீம்ல ஆடுற? சேஸ் அந்த சைடுல சூப்பரா ஆடி இருந்தான். 40 of 20 சேஸ் என்ன பவர் பிளேல வந்தாச்சு. நீ யுவர் ரோல் இஸ் வாட்? ஃபீல்டர்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க? how many fielders are allowed outside the circle? 2 பேர் இருக்காங்க. ஓட்ட அடி, பேட்டை விட்டு ஒன்னு அவுட், விசிட் போயிடு இல்லையா 4 6 அவுட். இந்த மாதிரி இது பண்ணிட்டு போயிடு, பாலிசி வச்சுக்கோ. 2 பேர் தான் அலோவ் டீப்ல. யூ ஹேவ் டு மேக்ஸிமைஸ் தி பவர் பிளே. அப்படி நீ மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு கேப்டன் ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சேன். இல்ல ஒரு நிமிஷம் நான் கம்ப்ளீட் பண்றேன். ஆதர்ஷ் சொன்ன பாயிண்ட் நான் முடிச்சுடுறேன். ஒரே நீ சொன்னதுனால ஆதர்ஷ் இப்ப லாஸ்ட் மேட்ச் சொன்னானே, அது இஸ் டெல்லிங் தட்ஸ் a valid point. ஹோப் வந்து 2வது ஓவர்ல கிளம்பினோட பொட்டு ஊந்துட்டாங்க அவங்க அப்படிங்கிறான். அது ப்ராபபிலி ரைட் இல்லையா? நீ கொஞ்ச நேரம் செட் பண்ணிட்டு கிளம்பிருக்கலாம் இல்லையா குயிக்கா? நீ ஸ்ட்ரெங்தன் இப்ப சொன்னீங்க, அது கரெக்ட். நீ ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு கிளம்பலாம். அப்படிதான் நீ இவன் ஸ்ட்ரெங்தனா பண்ணலாம். அவன் நேத்து பேட்டிங் ஆடு, இவன் ஸ்ட்ரெங்தன் பண்ணல, இவன் டீஸ்ட்ரெங்தன் பண்றான். அப்படின்ட்டு அக்ஷர் பட்டேலை போட்டு போடுறான், பாண்டியாவை போட்டு போடுறான். அத்தனை பேரே வர போறவங்க துசுக்கிட்டு இருந்தா நீ ஸ்ட்ரெங்தன் பண்ணல டீம். இப்போ அந்த எண்ட் ஆஃப் த டே என்னாச்சு? 196 ஸ்கோர் வந்தது. ரொமாரியோ ஷெப்பர்ட் didn't come. அந்த பஞ்சதந்திரத்துல one of the key member ரொமாரியோ ஷெப்பர்ட் never came to batting. ரொமாரியோ ஷெப்பர்ட் bowlingல கிழிச்சு கொடுத்துட்டான். bowling வரும்போது பேசுவோம் 34 ரன். இந்த 34 ரன் 10 பால் பேட்டிங்ல அடிச்சிருப்பான். ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்திருந்தான், பேட்டிங் வந்திருந்தா 34 10 பால் இந்தியா கேலி கோவிந்தா. எதுக்கு the target would have come to 220 or 230. மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஒன்னு யூ ப்ளே டு தி சிச்சுவேஷன், போட்டு அடி விட்டு பேட் அவுட், இல்லாட்டி அவுட் ஆயிட் போயிடு. You give chance to others who can possibly hit and tear the bowling apart. நீ அதுதான் கேப்டன்ன்றது. இப்போ ரோஹித் சர்மா பாரு, ரோஹித் சர்மா முன்னாடி எல்லாம் இப்போ இருக்கிற ரோஹித் சர்மா இப்போ பழையபடி மாறிட்டான். அந்த 2019 ரோஹித் சர்மா மாதிரி ஆயிட்டான். இப்போ இருக்கிற ரோஹித் சர்மா வந்து he wants to settle ஃபுல்லா 30-35 ஓவர் நின்னுட்டு அந்த ஓல்டு ரோஹித் சர்மா ஓல்டு. அவன் கேப்டனா இருக்கும்போது எப்படி ஆடலாம் இருப்பாரு. யூ லுக் அட் 2023 வேர்ல்டு கப். 2023 வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் போட்டு he sets the initiative. போட்டு டங்குன்னு நான் இருக்கேன், நான் ஐ வில் செட் தி டோன் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு இருந்தான். 2024 வேர்ல்டு கப்ல கூட அவன் கப்ப இந்தியா வின் பண்ணும் போது கூட இவன் செட்டிங் தி டோன் லைக் தட். அந்த மாதிரி ஆடணும் கேப்டன்லாம். இல்லடா, அது நான் ஃபுல்லா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அங்க வந்து கோலி மாதிரி ஒருத்தன் தான் நம்பர் 3ல கன்னு மாதிரி இது பண்றது, டெம்போ வந்து கொண்டு போறதுக்கு. இதுல அது சொல்ல முடியுமா? அது மாதிரி நீ அப்படிதான் ஆடலாம்ன்றேன். அப்போ ஆடினா அவளை சுத்தி எல்லாரும் ஆடுவா, உன்னை சுத்தி எல்லாரும் ஆடுவா. நீ தேய்ச்சிட்டு இருந்தா பிடிச்ச உட்காந்து படுத்து தேய்ச்சிட்டு இருந்தா நீ அப்படின்னா அவனை நிக்க விட்டுருவான் ஜாலியா. நீ நிக்க விட்டுருவ ஜாலியா, அவனை நிக்க விடுப்பா அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ட் டீம்ஸ், தோஸ் கேப்டன்ஸ் ஹூ ஆர் டாக்டிக்கல் இனஃப். இப்போ நியூசிலாந்துல மிச்சல் சாண்ட்னர் அப்படிதான். மிச்சல் சாண்ட்னர் டாக்டிக்கலி வெரி சவுண்ட் கேப்டன். ரோஹித் சர்மா மாதிரி தான் அவளும் டாக்டிக்கலி சவுண்ட் கேப்டன். ஸோ டாக்டிக்கலி சவுண்ட் கேப்டன்ஸ் என்ன பண்ணுவாங்களா, இவன மாதிரி ஒரு ஃபீல்டர் பேட்ஸ்மேன் இருந்தா 40 32 33 பால்லாம் போய் ஓப்பன் மெசேஜ் they will tell, they will announce. இவன் விக்கெட்டே எடுக்காதீங்க, 20 ஓவர் நிக்க விட்டுருங்க இவன். நீ என்னதான் சொல்ல? இன்னொரு வேலை என்ன தெரியுமா? இன்னொரு வேலை, அந்த கிங்க நேத்திக்கு அவன் ஆடல. கிங்குக்கு பதிலாக சேஸ் ஆடலாங்க. ஆதர்ஷ் சொன்ன மாதிரி மாவன கிங்க மட்டும் பேட்டிங் ஆடி தான் வச்சுக்கோ. இதுக்கு அவ்வளவுதான் ஸ்கோர் 150 தான் வந்துருவோம் ஆட்டத்துக்கு ஓப்பனிங்ல. இல்ல நீ ஒரு நிமிஷம் நான் வந்து சொல்றேன். இப்போ கடைசியா ராம் நீங்க சொல்ல ஒரு அல்டிமேட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பெட்டர் தென் ஹோப்னு சொல்றீங்க, கரெக்டா? 100%. இதுல உனக்கு என்ன சந்தேகம்? 100%. இஷான் கிஷன் வந்து இஸ் ஃபார் மோர் டிஸ்ட்ரக்டிவ். இஷான் கிஷனும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி, they are far more destructive than ஷாய் ஹோப். அண்ட் இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் நிக்க விட்டாங்க ஆப்போனன்ட்ஸ் அந்த மாதிரி அப்படின்னா டீம் வந்து
ஒண்ணு அவங்க வந்து நின்னுட்டு அடிக்கிறதுன்றது ஒண்ணு, அவுட் ஆயிட்டு போறதுன்றது ஒண்ணு, அவங்களே அவுட் ஆயிட்டு போயிடுறது ஒண்ணு, இன்னொன்னு அடிக்க ஆரம்பிச்சாங்களா அவ்வளவுதான் கேம் கேலி. பட் இவன் அப்படி கிடையாது. ஷாய் ஹோப் இஸ் கிவிங் மீ தட் கான்பிடன்ஸ். இவனை நிக்க விடலாமா, இவனை ஓவர் நிக்க வச்சா தேக்க வச்சிடலாமா, இவன் தேய்ப்பான். அண்ட் அடுத்த வரவங்க 5 பேர் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்க மினிமம் ஆடுறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு எங்களுக்கு அட்வான்டேஜ். எனக்கு அட்வான்டேஜ். சூரியகுமார் யாதவுக்கு நேற்றுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ், ரொமாரியோ ஷெப்பர்ட் பேட்டிங் வரல. ரொமாரியோ ஷெப்பர்ட் மெயின் பிளேயர் அவங்களுக்கு, ஒன் ஆஃப் த மெயின், அந்த பஞ்சதந்திரத்துல ஒன் ஆஃப் த கீ மெம்பர்ஸ். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஐபிஎல் ஆர்சிபிக்கு எப்படி அடிச்சு கொடுத்தான்னு தெரியும் எல்லாருக்கும். ரொமாரியோ ஷெப்பர்ட் சிஎஸ்கே மேட்ச்ல எப்படி போட்டு கேட்டி கொடுத்தான்னு தெரியும். அந்த ரொமாரியோ ஷெப்பர்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஒரு மேட்ச்ல, அதுவும் குரூஷியல் மேட்ச்ல, he never came into bat. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதனால வந்தது, உங்க ஷாய் ஹோப் தேய்ச்சதுனால. சோ இந்த மாதிரி ஒரு இது வந்து இஷான் கிஷன் வந்து I will still say Ishan Kishan, Abhishek Sharma, they are far more destructive, more dangerous players. ஓகே, ஒரு பாயிண்ட் எல்லாம் பேசிட்டீங்களா? 2 பேருக்கும் பவர் பிளே ரன்ஸ் டிஃபரன்ஸ் 7 ரன்ஸ் தான். இதுக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு? இவங்க 45, அவங்க 52. இந்தியா 6 ஓவர்ஸ்ல. அதுக்கு எப்படி ஆடினா என்ன? ரன் வேணும் உங்களுக்கு, போர்ட்ல ரன் வந்துருச்சு. அதுக்கு மேல எப்படி ஆடினா என்ன? ஆதர்ஷ் அவன் அதை சொல்ல வரலடா, அவன் அதை மீன் பண்ணல. அவன் சொல்ல வரதுன்னா 6 overs if they stay, அபிஷேக் சர்மா 6 ஓவர் நின்னான்னா the distraction will be on a different one. இப்பலாம் யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. இல்ல அது ஓகேனா, ஷாய் ஹோப் ஏன்றதான விஷயம். அவன் நிக்கிறதுக்கும் இவன் நிக்காம இருக்கிறதுக்கும் அதுதான வித்தியாசம். சரி, இப்போ நீங்க 2 டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் சொல்லிட்டீங்கன்னா, இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா 2 பேரும் ஆட்டாங்க. ஆனாலும் எதுக்கு ஷாய் ஹோப்புக்கும் இவங்களுக்கு 5 ரன் தான் வித்தியாசம், 5 to 6 ரன்ஸ் தான் எதுக்கு வித்தியாசம்? அப்புறம் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் அண்ணா அவுட் ஆயிட்டானா, அவன் கிரிக்கெட்டர் கிடையாதுண்ணா. அவுட் ஆயிட்டா மேட்ச்ல காலி. அதுக்கு அவன் அவுட் ஆகாம 2 எடுத்துட்டு போயிட்டான், அவ்வளவுதான். நீ சொல்றது எனக்கு புரியுது. இப்போ நீங்க ராம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பட்டா பாகியம் படாட்டி லேகியோன்ற கிரிக்கெட் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா ஆடுற கிரிக்கெட்டோட பெட்டர்னு சொல்றீங்க. மோர் டிஸ்ட்ரக்டிவ், கண்ணை மூண்டு சுத்துறது, 6 பால்ல 10 ரன் அடிக்கிறது, 11 பால்ல 15 ரன் அடிக்கிறது, ஃபார் மோர் பெட்டர் தென் பில்டிங் இன்னிங்ஸ். அதான் சொல்ல வரீங்க, கரெக்டா? அது ஒன்னு தெரிஞ்சுக்கோ. நான் ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். எஸ், ஐ வில் சே ஃபார் மோர் பெட்டர் டிஸ்ட்ரக்டிவ் இன் T20ல யூ டோன்ட் ஹேவ் எனி டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் T20ல வந்து தேய்ச்சிட்டு இருந்தான் ஒருத்தன்னா, தே ஆர் கிவிங் மீ. இப்போ நான் கேப்டனா இருந்தா நான் அப்படிதான் யோசிப்பேன், இவனை நிக்க விட்டுறலாம்ப்பா அப்படின்னு தான் யோசிப்பேன். அண்ட் ஒன் ஆஃப் த கீ மெம்பர்ஸ், நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன பாயிண்ட் ஐ வுட் லைக் டு டெல் இட் அகைன். இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட்ன்றவன் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் லக்ஷ்மண், பிரணவ், ஆதர்ஷ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. he is more destructive player, the one of the most destructive players in the West Indies camp batting. அவன் எதுக்கு பேட்டிங்கே வரல. இது எதனால வந்தது? ஷாய் ஹோப் தேய்ச்சதுனால. ஷாய் ஹோப் இதே நேரத்துக்கு அவுட் ஆயிட்டு இருந்தாலும் ஹெட்மயர்ல இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி ஆக்சிலரேட் பண்ணி பவர் பிளேல கொஞ்சம் இது பண்ணி யூ ஆர் கிவிங் a chance to the next players ன்னு சொல்றேன். யூ ஷுட் கிவ். ஒன்னு நீ வந்து அடிக்க முடிஞ்சதா கான்பிடென்ட்டா இது பண்ணி பவர் பிளேல ஸ்டெடியா ஆடு. நான் வேணாம் சொல்ல. ஒரு ஓவருக்கு 4 ரன்ஸ் தான். இது என்ன பேரு, ஒரு பவுண்டரி சிங்கிள் கோலி ஆடுற மாதிரி ஆடு. கோலி ஆடுற மாதிரி டைப் ஆஃப் இன்னிங்ஸ் யூ பிளே. இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் எனஃப் ஃபார் பிளேயிங், யூ ஸ்டே தேர், யூ ஆங்கர் த இன்னிங்ஸ். ஆங்கரிங் இஸ் an important role. இவர் நேதி ஆங்கர் பண்ணல. நீ வந்து ஆங்கரிங் பண்ணாருன்னு பணம் பேசுற. இவர் ஆங்கரிங்கே பண்ணல. இவர் வந்து டீமா அழிச்சிட்டாரு ஒரே அடியா. அதோ பாதாளத்துல கொண்டு போய் அழிச்சிட்டாரு. திஸ் இஸ் நாட் ஆங்கரிங். ஆங்கரிங்னா என்னன்னா, ஒரு பால் வந்து யூ ஹேவ் டு 4 சிங்கிள். இது கோலி ஸ்டைல் ஆஃப் பிளே. கோலி இப்படிதான் ஆடுவார். கோலி இப்படிதான் யூ வில் செட் அப் தி, யூ டேக் தி கேம் டீப். இவர் ஆங்கரும் பண்ணல. இவர் 4 அடிச்சா 4 பால் போட்டாரு. 4 அடிச்சு 4 பால் இது பண்ணிட்டு போடு. அக்ஷர் பட்டேலையும் பாண்டியாவையும் போடுறாங்க. போடுறதுக்கு பும்ராவும் வருண் சக்கரவர்த்தியும் போட்டாலும் அது ஓகே, ஒரு பெஸ்ட் குவாலிட்டி போலர்ஸ், ஹை குவாலிட்டி போலர்ஸ் போடுறது. இது பாண்டியாவை போய் போடுறாங்க இதுல. சோ ஷாய் ஹோப், வெரி சாரி டு சே, அவர் வந்து எஸ் decimated, he has given advantage to India. அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப். பிரணவ் ஆதர் ஓகேண்ணா, நான் என்ன சொல்ல வரான்னா, 33 பால்ல 32 எந்த மேட்ச்லயுமே கிரிமினலுங்க பேசிக்கலி. அதான் அவனோட பாயிண்ட். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆங்கர்னா ஒரு 120 125 ஸ்ட்ரைக் ரேட். இப்போ சம்டைம்ஸ் கோலியே நீங்க பாத்திருப்பீங்க, கரெக்டா ராம்? கோலியே நீங்க பாத்திருப்பீங்க, he has played with 125 130 ஸ்ட்ரைக் ரேட். தட் இஸ் பெர்ஃபெக்ட். ஏன்னா மத்த சுத்தி அடிக்கிறதுக்கு ஆள் இருப்பா. இப்போ இதே 33 பால்ஸ்ல ஹோப் ஒரு 45 46 ரன் அப்படின்னா அரௌண்ட் இட் கம்ஸ் டு 135 அந்த மாதிரி ஸ்ட்ரைக், 132 135 அந்த மாதிரி அப்படி ஆடினா எக்ஸ்ட்ரா 10-15 ரன்ஸ் crucial gained and psychological advantage. 196 ball 210 200 plus நாளே ஆன crucial knockout game. It is always pressure on. Sure.
196 ப்ரெஷர் இல்லைன்னு சொல்ல வரல, பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் த சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். 200 சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வந்துடும். அண்ட் ராம் சொல்றது ஐ அக்ரி ஃபுல்லி. ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒரு ஆளை நீங்க பேஸ் பண்ணிட்டீங்க, பேட்டிங்கே வரல, அவன் போலிங் போட்டு இருக்கான், வந்து வச்சு கடாசுறாங்க பேட்டிங்ல, ஐ மீன் பேட்ஸ்மேன்லாம் அவன். ஸோ தட் வாஸ் அன்பிலீவபிள். நிஜமாவே ரொமாரியோ ஷெப்பர்ட் மாதிரி ஒருத்தர் வந்து பேட்டிங் நீங்க சான்ஸ் கொடுக்கல, அந்த மாதிரி ஆடிருக்கீங்க நீங்க. 4 விக்கெட்ஸ் தான் போயிருக்கு, அண்ட் 4 விக்கெட்ஸ் ப்ராப்ளி கிராஸ் 200. ஸோ அது வந்து ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன். ஐ திங்க் தட்ஸ் வாட் ராம் வாஸ் ட்ரைங் டு சே. அதான் நான் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்றேன் உங்க ரெண்டு பேருக்கும். ஐ திங்க் யூ மிஸ்ரெட், அதனால சொல்றேன் நான் மிஸ்ரெட் ஓகே, நான் புரியுது. நான் இப்போ ராம் என்ன சொல்லுவாரா, சோ கால்ட் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க நீங்க சொல்லுங்க. அந்த 32 ரன்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்களான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. That 32 runs played a crucial role. Okay, 33 balls ஆடினாரு இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். That 32 runs played a crucial role. அந்த 33 பால் ரொமாரியோ ஷெப்பர்ட் கொடுத்திருந்தாரு, அவர் அவுட் ஆக மாட்டாருன்னு நிச்சயம் நான் கேக்குறேன். இல்ல என்ன இஷான் கிஷன் மாதிரியோ இல்ல அபிஷேக் சர்மா மாதிரியோ அவர் ஃபெயிலியர் ஆகாதுன்னு நிச்சயம் நான் கேக்குறேன். அது கரெக்டா, ஷெப்பர்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், பட் நீ சான்ஸே கொடுக்கலையே அவனுக்கு. சரி சக்சஸ் ஆயிருந்தானா ஒருவேளை 10 பால்ல 20-30 வந்து இருந்ததுன்னா இல்ல தான் கேட்க வந்தேன். யூ நெவர் கேவ் சான்ஸ் டு ரொமாரியோ ஷெப்பர்ட். ரொமாரியோ ஷெப்பர்ட் கொடுத்திருந்தாலும் நீ அடிப்பாளா அடிக்க மாட்டாளா, அண்ட் இஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ் ஆல்சோ. இஸ் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் டிஸ்ட்ரக்டிவ் நாட்ஸ். யாருமே அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஃபெயிலியர் ஆயிருந்தா எஸ் ஓகே ஃபைன், ஓகே ரொமாரியோ ஷெப்பர்ட் ஃபெயிலியரும் ஆகலாம், பட் ஒருவேளை அடிச்சிருந்தா நீ ஏன் அந்த சான்ஸை கொடுக்கலன்னு கேட்கறேன். அதான் என்னோட பாயிண்ட். ஒரு பிளேயர் அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அப்போ அபிஷேக் சர்மா மாதிரியும் இஷான் கிஷன் மாதிரியும் ஹோப் வந்து அவுட் ஆயிட்டு போயிருந்துக்கணும், அப்பதான் ரொமாரியோ ஷெப்பர்ட் சான்ஸ் கிடைச்சு அவர் ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. அவுட் ஆயிட்டு போயிருக்கும் 100%. ஓகே ஓகே, அவர் தேய்ச்சதுதான் மேட்ச் போச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் நீங்க குறையோ சொல்லக்கூடாது. வெஸ்ட் இண்டீஸ் பண்ணது தப்பு பவுலிங்ல. நீங்க எப்படி இன்னும் ஷாஹி ஹோப்பை பிடிச்சி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவங்க டீம் ஒரு ஸ்ட்ராட்டஜில போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எண்டு தேய்ச்சா போதும், 45 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க பவர் பிளேல, 6 overs 45. ஓகேவா? அதுவும் அக்ஷர் பட்டேல நீங்க ரொம்ப இது சொல்றீங்க. அக்ஷர் பட்டேல நேத்திக்கு மேட்ச் அவர் போட்ட லைன் யாராலும் அடிச்சிருக்க முடியாது, யாரா இருந்தாலும் அந்த எண்ணில் அடிச்சிருக்க முடியாது. அக்ஷர் பட்டேல் போட்ட லைன் வருண் சக்கரவர்த்தியே பெட்டரா போடுறாரு போன 2 மேட்சா அக்ஷர் பட்டேல் தான். நீங்க வந்து அக்ஷர் பட்டேல் ரொம்ப ஈஸி, அவரா ஹர்திக் பாண்டியாவை ஏன் அடிக்கலன்னு கேக்குறீங்க. பட் அந்த சிச்சுவேஷன்ல அக்ஷர் பட்டேல் பெஸ்ட், ஹர்திக் பாண்டியா விடுங்க. பட் அக்ஷர் பட்டேல் அந்த 3 over அவர் தான் அந்த மோஸ்ட் குரூஷியல் அந்த டீம்ல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஷாய் ஹோப் இஸ் a decent innings. நான் வந்து சூப்பர் இன்னிங்ஸ் சொல்லல, பட் அவங்க டீமுக்கு ஏத்த நல்ல இன்னிங்ஸ் தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு இல்ல அது புரிஞ்சுது. நீ வந்து அவன் நிக்கிறவங்க ஒரு எண்ட்ல, அதெல்லாம் அது விக்கெட் விடாது ஒரு எண்ட்லங்கிற, அது ஓகே, அந்த பாயிண்ட் புரியுது. பட் நீ எங்க பாயிண்ட் யூ டு ஸ்டார்ட் அட் ஒன் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆக்சிலேட்டிங்ல. நீ இப்போ அதுலயே இருந்தனா இப்போ ப்ராபபிலி அவுட் ஆலாம் என்ன இருக்கும் யோசிச்சு பாரு. 33 பால் ஆடிட்டான், அவன் 50 பால் ஆட விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் ஆட விட்டுனா அடிச்சிருப்பானா, ஆட விட்டா அடிச்சிருப்பான். லக்ஷ்மன் சொன்ன பாயிண்ட் நான் சொல்றேன் ஆதர்ஷ், உனக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் புரியுற மாதிரி. அண்ணா இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு எல்லாம் நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் அவன் ஆக்சிலேட் பண்ற டைம்ல அவுட் ஆயிட்டான். ஹீ இஸ் கோலி லைக் பிளேயர் ஷாய் ஹோப். நீங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க, அவர் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ். அவர் 140 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு T20ல. இந்த ஒரு மேட்ச் அவரால் ஆக்சிலேட் பண்ண முடியல, ஆக்சிலேட் பண்ற டைம்ல அவுட் ஆயிட்டார், அவ்வளவுதானே தவிர அதனால அது வந்து ரொம்ப கேவலமான இன்னிங்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. இட் வாஸ் a decent innings. பட் நீ ஒரு கேப்டன், நீ அப்படி நின்றுட்ட. அதான் சொல்றேன். இப்போ பிரணவ் கேட்டான் பாரு, அபிஷேக் சர்மா இஷான் கிஷனோட பெட்டரா, ஐ மீன் ஹோப்போட பெட்டரா. நீ இஃப் யூ என்னோட பாயிண்ட் சிம்பிள். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா பிரச்சனை இல்லை. நான் எப்படி பார்ப்பேன்னா, இஃப் யூ ஸ்டூட் இன் த கிரீஸ், நீ ஒரு 5 over 6 over நிக்க போற அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஆக்சிலேட்டிங், யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட். நீ கரெக்டா ஆக்சிலேட் பண்ணது யூ cannot get out. என்னோட பாயிண்ட் அதுதான். then you leave with the team in a big precarious position. சொல்லு. 1 second, நான் ஒரே ஒரு பாயிண்ட் இதுக்கு சொல்ல வரேன், ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். 2018ல let us all look into Shane Watson's innings ஃபைனல்ல. 2018 CSK vs SRH ஃபைனல்ல ஷேன் வாட்சனோட இன்னிங்ஸ் பத்தி ஒரு 1 minute நான் டச் அப் பண்றேன். he was 0 of 10 balls, 0 of 10 balls. அந்த ஒரு 1 point of time புவனேஸ்வர் குமார லிட்டரலி ஆடி போயிட்டாரு. ஷேன் வாட்சன் வந்து அந்த மேட்ச்ல துசிகளுக்கு அப்படியே ஆடி போட்டாரு அதுல. தென் he took his time. இவன் மாதிரிதான் அப்படியே கிளீனா காம்பன்சேட் பண்ணான். கிளீனா காம்பன்சேட் பண்ணிட்டு மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு எண்ட்ல நின்றுட்டு அவன் வந்து அவனால காம்பன்சேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு லாக் ஆடிட்டு கேம் முடிச்சுட்டு போயிடும். நீ வந்து இங்கேயே நின்றுட்டு தொசுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. T20 கிரிக்கெட்ல இட் ஓன்ட் ஒர்க்ன்றது நான் சொல்றேன். அதுதான் if you are standing for 6 overs or 7 overs, அவன் புஷ் பண்ற நேரத்துல தான் அவுட் ஆயிட்டான்னு நாங்க சொல்ல வரோம்.
நீங்க சொல்றது கரெக்ட். அவன் புஷ் பண்ற நேரத்துல அவுட் ஆயிட்டான்னா சொல்ல வரும். இது என்னோட சி பாயிண்ட். ஆர்எஸ் போன ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா 140 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான். அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? இப்படி விட்டுறலாம். இது எங்களோட ஒப்பீனியன்னா அது உங்களோட ஒப்பீனியன், அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹோப் வாஸ் a good opinion, good decent innings. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கேவலமான இன்னிங்ஸ். இன்னிங்ஸ் வந்து நம்ம விராட் கோலி பாகிஸ்தானோட இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு லெஜெண்டரி இன்னிங்ஸ். கோலி அந்த 82ன்றது ஒரு செப்பரேட் இதுப்பா. அதெல்லாம் கம்பேரே பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஐ கெட் சர்ப்ரைஸ். இட் வாஸ் an equal innings நான் சொல்லுவேன். if not greater or lesser, it is equal. ஏன்னா கோலி அந்த கம்பேரே பண்ண முடியாத இன்னிங்ஸ்ல அந்த கோலியோட 82 நாட் அவுட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான், அது வந்து இன்கம்பேரபிள். பாத்தீங்கன்னா ஜான்சன் சார்ல்ஸ் should have been playing. ஜான்சன் சார்ல்ஸ் ஆடணும்ன்றீங்க. போன 15 மேட்சஸ்ல ஒரு மேட்ச் மட்டும் தான் 30 ரன்ஸ் மேல தாண்டி இருக்காரு. ஜஸ்ட் அதான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ்ல இந்த வீடியோல ஃபுல்லாவே. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார்.